இப்ராஹிம் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சா? பெரிய கூட்டமா? தனி நபர், the one man army. நாம எல்லாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? 10 பேரை சேர்ந்தா தான் வேலை செய்ய முடியும், 5 பேர் சேர்ந்தா தான் வேலை செய்ய முடியும். ஏதோ 2 பேராவது இருக்கு நம்மளுக்கு தாவா செய்யறதுக்கு, 2 பேராவது போனா தானுங்க ஏதோ பேசிக்கிட்டாவது போய் சொல்லுவோம் நினைக்கிறோம். ஆனா தனி ஒரு மனிதன், the one man army. அல்லாஹ் சொல்றான், மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார், ஒரு சமுதாயம். அவரு தனி மனிதன் அல்ல, அவருடைய செயல்பாடு ஒரு சமுதாயமாக இருந்தது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் எங்க இருந்து பாடத்தை உருவணும், பேரணும். அந்த இப்ராஹிமுடைய வரலாற்று இருந்தல்லவா, ஒரு தனி மனிதனா நின்று இருக்கிறாரு, ஒரு அரசன் இருக்கிறாரியா, விடுவாங்களா? நெருப்பு குண்டத்திலே எரியப்படுகிறார், தூக்கி வந்து நிறுத்துறாரு. நெருப்பு குண்டத்தை தூக்கி போட போறான்னு தெரியுது, நெருப்பு எரிக்கும் தெரியுது. நெருப்பு எரிக்கும், கண்டிப்பாக எரிந்து விடுவோம், சாம்பல் ஆயிடுவோம். ஆனா அந்த நேரத்திலையும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்றாரு. அல்லாஹ் போதுமானவன். எதனால் போதுமானவன்? இந்த நெருப்பு எரிய செய்வதும் இல்லாமலாக்குவதும் என் ரப்பு, என்னுடைய இறைவன். அசைக்க முடியாத நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு சின்ன சோதனை வருகின்ற போது நாம் தடுமாறி விடுகிறோம். இவ்வளவுலாம் செஞ்சமே, நம்மளை பார்த்து இப்படி சொல்றானுங்களே, இவ்வளவுலாம் நம்ம பாடுபட்டமே, நாம் அசிங்கப்படுத்தப்படுகிறோமே, இவ்வளவுலாம் நம்ம பண்ணமே, இப்படி சோதனையா? தயங்கி விடுகிறோம். ஆனா நீ எத்தனை சோதனை வேண்டாலும் கொடு, என் ரப்பு நாடாத வரையிலும் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற முழுமையாக அல்லாஹ் மீது இருந்த அந்த சார்பு நிலை. ஏன் கலீலுல்லாஹ்னு சொல்றான், என்னுடைய நண்பன் ஏன் சொல்றான்னா, அந்த நிலையில நாம இருந்தால் ஹிக்மத்துமோ, ஏதாவது ஹிக்மத்தை பயன்படுத்தி, ஏதாவது தந்திரத்தை பயன்படுத்தி, பைத்தியக்காரத்தனம் இப்படி போய் கல்லணையா போய் மோதுறது, பைத்தியக்காரத்தனம் ஒரு ஹிக்மத்தை பயன்படுத்தி வந்திருக்க வேணாமா? அப்படிமோ எந்த ஹிக்மத்தும் இல்லை. அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர செய்கிறான். ஏன்? அவர் மீது, அவர் அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ் அவர் மீது வைத்திருந்த அருள். அங்க நெருப்பு குளிர்கிறது. எப்படிப்பட்ட சோதனையும் தூக்கி எறிகிறார் பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் இங்க சொல்றான், அத்தியாயம் 2 124 சொல்றான், 131 சொல்றான். அந்த சோதனைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆட்கள் என் ரப்பு என்னோடு இருக்கிறான். எப்படி முஹம்மது நபியும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த குகையில ஒளிஞ்சிருந்தப்போ எதிரிகள் எங்கே கீழே குறிந்து பார்த்தால் தெரிந்துவிடும். அங்கே சலந்தி பூச்சிலாம் கிடையாது, பெரிய இதெல்லாம் போட்டுலாம் வைக்கல, அதெல்லாம் கற்பனையா சொல்லுவார்கள், அப்படி எதுவும் இல்லை. எதிரி குனிஞ்சு பார்த்தா உள்ள உட்காந்துருக்க தெரியும், குனியல் அவ்வளவுதான். அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, முஹம்மது அவர்களே, நபி அவர்களே, ரசூலே, நாம் இருவர் தானே இருக்கிறோம், நானும் நீங்களும் தானே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அபூபக்கர், இல்ல அபூபக்கரே, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறார். அந்த நம்பிக்கை, நாம் ஒருவர் அல்ல, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான். நாம் சிறு கூட்டம் அல்ல, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான். அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதேதான் இந்த இது குளிர்னா குளிர்மையா அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் சொல்றான், கல்லாத வயது, முதிர்ந்த வயது, இந்த வயதுல குழந்தை வருங்கிறான். அவரே சொல்றாரு, இந்த வயசுல நீ குழந்தையா, என் முன்னாடி குழந்தையா? அல்லாஹ் நாடினா நடக்கும்.
அந்த தள்ளாத வயதுல அல்லாஹ் குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தைய அந்த பொண்டாட்டி அந்த மனைவியையும் அழைத்து கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுங்க. பாலைவனத்தில் கொண்டு போய் விடுங்கிறான். ஏன் எதுக்கு? இப்பதான் என் பொண்டாட்டி புள்ள பத்திருக்கிறா, அது பச்சை புள்ள, இதை கொண்டு போய் அவன் எப்படி அந்த பாலைவனத்தில் இருப்பா? கேட்கல. பாலைவனத்தில் உடுன்னு இல்லை, விட்டுட்டு நீ வந்திருக்கிறான், விட்டுட்டு நீ வந்திருப்பா. வருகிறார்களே, விட்டுட்டு வர்றாங்க. அட வர்றாங்களே, எப்படி முடியுது? ஏன் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இந்த பாலைவனத்திலும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் என்னை விட என்னுடைய அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அதில் நம்ம பார்க்கிறோம். அந்த குழந்தை தண்ணி கழுகுது, பால் கழுகுது, எதுவும் இல்லை. இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஓடுறாங்க, சபாவுக்கு மருவாவுக்கு இடையில ஓடுறாங்க. 7 தடவை ஓடுகிறார்கள். எங்கேயாவது ஒரு வியாபார கூட்டம் வராதா, நாம் தண்ணி எடுத்து கொடுத்து விட மாட்டோமா, இந்த பிள்ளைக்கு கிடைச்சிடாதா சொல்லுவாங்க. ஏதாவது பெற்றெடுத்த குழந்தை கிடைக்காது என்று நினைத்து கிடைத்த குழந்தை எப்படி அந்த தாய் ஓடி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி சொல்றா, குடு, ஊற்ற தோண்டி குடு. எங்க அந்த பிள்ளை எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல அந்த ஜம்ஜம் கிணத்தை தோண்டுகிறானே அல்லாஹ், அந்த ஊற்று இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் குளித்து 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 கூட அழியாமல் வந்து கொண்டிருக்கிறது. இது எதற்கு கிடைத்த பரிசு? அல்லாஹ் மீது அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு இல்லையா? என் ரப்பு அவன் உதவுவான், அவன் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை முழுமையாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுக்கு தொடங்க அந்த ஊற்று இன்றைக்கும் கூட கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் போகிறார்கள், தண்ணி ஆள்றான், சுமக்கிறான், வீட்டுக்கு கொண்டு வரான், எல்லாம் செய்யறான், கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சபாவுக்கு மர்வாவுக்கு இடையில அந்த தாய் ஓடினாலே அந்த தொங்கோட்டம் நீங்களும் ஓட வேண்டும் எல்லாம் சொல்றான். ஆனா இன்றைக்கு ஏசி டென்ட், அந்த 2 மலைகளுக்கு இடையில ஏசி டென்ட். ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பாலைவனத்தில் ஏதாவது ஒரு நிழல் இருந்திருக்குமா? ஆனா அதற்கிடையில ஓடினார்களே, என்ன நம்பிக்கை? அல்லாஹ் மீது வைத்திருந்த உறுதியான. அதற்கு அல்லாஹ் கியாமத்து வரையில ஓடு, நீ ஓடு, அவங்க ஓடுன மாதிரி ஓட அல்லாஹ் ஆட்சி வைக்கிறானே. இது மாத்திரமா? அந்த பிறந்த குழந்தை வாலிபமாகிறது, அந்த குழந்தை கொண்டு போய் அரங்குறான். கடவுளை சொல்றான், போறப்ப 3 இடத்துல தடுக்கப்படுகிறார்கள், இருந்தாலும் கொண்டு போய் அறுக்கிறதுக்கு முற்படுறாங்களே. அறுக்க போகின்ற போது உங்கள் மனம் தடுமாறிவிடக் கூடாது. புள்ள சொல்றான், உங்க மனசு ஏதாவது ஆயிடக்கூடாது, நீங்க எதை செய்யணுமோ செஞ்சுக்கிறீங்க. ஒரு தாய் முதல்ல வேற எதை வேண்டுமானாலும் விட்டு தருவார், தான் பெறாத பெற்றெடுத்த குழந்தையை விட்டு தந்துருவாரா? ஆனா இன்றைக்கு டைவர்ஸ் நடக்குதுயா. டைவர்ஸ் நடக்கிறப்ப கூட தந்தை வந்து குழந்தையை கேட்டு மண்டாட மாட்டான், தாய் மண்டாடுவான். பரவாயில்ல, நீ போனாலும் பரவாயில்ல, என் புள்ள என்கிட்ட வேணும். ஆனா அந்த புள்ளையை அறுக்க கொண்டு போறாரா, அறுக்க கொண்டு போறாரா? அவரு அதை தெரிந்தும் ஒப்புதல் கொடுக்கிறாரா அந்த தாய்? எதன் மீது உள்ள நம்பிக்கை? இறைவன் மீது உள்ள நம்பிக்கை. ஆனா அல்லாஹ் பின்னாடி அதை இல்லாமலாக்குறான். அதற்காகத்தான் இன்னைக்கு வரையில் நீ ஆட அறுத்து கொடுங்கிறான், நீ மாட அறுத்து கொடு, நீ ஒட்டகத்தை அறுத்து கொடுங்கிறான். இன்றைக்கு வரை ஒரு ஞாபகமாக ஆக்கி வச்சிருக்கிறான், கியாமத்து வரையில் ஞாபகமாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த இருவரை வைத்துத்தான் இன்றைக்கு இத்தனை லட்சம் மக்கள் போய் வருகிறோமே, மக்கமா நகரம். இந்த நகரத்தை அல்லாஹ் அவர்களை வைத்துத்தான் உற்பத்தி செய்தான். ஆதம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த முதல் பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசலை மீண்டும் அல்லாஹ் அந்த தந்தையின் மகளை வைத்துத்தான் கட்டச் செய்தார். இன்றைக்கும் அவர்கள் எங்கே தங்கி இருந்தார்களோ, எங்கே நின்று அந்த
கௌபாவை கட்டினார்களோ, கௌபத்துல்லாவை கட்டினார்களோ, அவன் முன்னாடி நின்று நீ 2 ரக்காத் தொழு, மக்காமே இப்ராஹிம், அது முன்னாடி நின்று தொழுவது சுன்னா. எப்படிப்பட்ட அந்த எப்படிப்பட்ட கௌரவம், எதை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா வைக்கிறான்? இதெல்லாம் எதற்காக கிடைத்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மட்டும்தான் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வெகுமானத்தை கொடுப்பான் என்பதற்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான, ஒரு அழகான வரலாறு, ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய உண்மை சம்பவம், உயிரோட்டம் உள்ள சம்பவம். இதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் படிப்பினையை தருவானாக. அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம், நம்முடைய ரசூலுடைய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம் நபி என்று தனித்து சொல்வதற்கல்ல, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஒட்டித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முஹம்மது நபியுடைய மார்க்கம் அதுதான். இன்றைக்கு நாம் அந்த மார்க்கத்தை தான், அந்த முஹம்மது நபி அவர்கள் எதன் மூலியமாக கொண்டு வந்தார்களோ, எதை அல்லாஹ் சொன்னானோ அந்த மார்க்கத்தை தான் முஹம்மது நபி அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார். அதைத்தான் நீங்களும் நானும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமைகளே அந்த இப்ராஹிம் நபிக்கு சோதனைகளும் வைத்து அதில் வெற்றி பெறச் செய்தாரோ, அப்படிப்பட்ட எத்தகைய சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அருளும் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையை முழுமையாக அவன் மீது வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அல்வானா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த பாடம் என்றார். நாம் அதிலே கிடைக்கின்ற படிப்பினை எதுவாக இருக்க வேண்டும் என்றார். அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலும், எப்படிப்பட்ட மன்னர்களையும் அரசாட்சியில் இருக்கின்றவர்களை, அதிகாரம் படைத்தவர்களை வெறுத்து நின்றார்களோ, அப்படி நாம் உண்மையிலேயே இந்த திருமறை குர்ஆனை நம்பக்கூடியவர்களாக இருந்தார். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதிலே முழுமையான ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமையானால், இன்றைக்கு நம் கண் முன்னாடி நடக்கின்ற அத்தனை அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள், இதற்கு எதிராக நாம் நின்றாக வேண்டும். பெரிய கூட்டம் வர வேண்டும், பெரிய கும்பல் வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் செயல்பட முடியும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அல்ல. உறுதியான தெளிவான நம்பிக்கையை அல்லாஹ் மீது வை. என்னுடைய அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் கண்டிப்பாக அவனை நம்பக்கூடிய மக்களை அல்லாஹ்